மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மாநிலங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆளுநர், அமைச்சரவை, சட்டமன்றம். இன்று சட்டமன்றத்தின் மிகப்பெரிய பிரிவாக இருக்கின்ற சட்டப்பேரவையை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த சட்டப்பேரவை என்பது மக்களால் நேரடியாக தங்களுடைய குரலாக ஒலிப்பதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கு வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர்களால் நிரம்பிய பகுதி தான் சட்டப்பேரவை. ஏனென்றால் இது சட்டங்களை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட பேரவை. எனவே தான் அது சட்டப்பேரவை என்று அன்போடு அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலமும் அதனுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப பல்வேறு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு அவை சட்டமன்ற தொகுதிகளாக அறிவிக்கப்படுகின்றன. அதில் தேர்தல் ஆணையம் மிக முக்கியமான பங்காற்றுகிறது. ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்படுகிறார். அப்படி நமக்கு ஏறக்குறைய 234 தொகுதிகள் இருக்கின்றன. அங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இவர்கள் அந்தந்த தங்களுடைய தொகுதியினுடைய எல்லாவற்றையும் பிரதிபலிக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதியாக அவர்கள் ஒரு மாநிலத்திலே இருக்கிறார்கள். கூடிய மட்டும் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்றால், அந்த தொகுதிகள் வரையறை செய்கிற பொழுது பெரிய வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. அதாவது மக்கள் தொகை ஓரளவு சீராக இருக்க வேண்டும். ஒரு தொகுதி 3 லட்சம் எலக்ட்ரேட்னா ஏறக்குறைய எல்லா தொகுதியும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பிரிக்க சொல்கிறாங்க. பல நேரங்களில் மக்களுடைய மைக்ரேஷன் இல்லையா, சிட்டிக்கு அதிகமான பேர் இடம்பெயர்றது அப்படிங்கிறதுனால அதில் பல பெரிய வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. இருந்தாலும் பெரும்பாலான தொகுதிகள் ஓரளவு சமச்சீரான தன்மை கொண்டிருக்கிறது என்பது பாராட்டத்தக்கது. நம்முடைய மாநிலத்தில் மிகப்பெரிய தொகுதி அப்படின்னு சொல்லணும்னா சோழிங்கநல்லூர். அதில் பார்த்திங்கன்னா 6,24,656 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அவ்வளோ பெரிய தொகுதி. அது ஒரு சட்டமன்ற தொகுதி. தமிழ்நாட்டிலேயே மிக சிறிய தொகுதி அப்படி பார்த்தோம்னா தனித்தொகுதியாக அறியப்படுகின்ற கீழவேலூர் என்கிற அந்த தொகுதி தான். அது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. அங்கே மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 1,78,666 தான். 1,78,000 எங்கே இருக்குது, 6,24,000 எங்கே இருக்குது பாருங்கள். அந்த மாதிரிப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆனாலும் ஓரளவு சீராக இருக்க வேண்டும் என்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நோக்கம். இவை எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்றால், முந்தைய மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய அடிப்படையில், அந்த சென்சஸினுடைய அடிப்படையில் தான் இந்த தொகுதிகள் பிரிக்கப்படுகின்றன. பல நேரங்களில் மக்கள் தொகை கூடுதல் குறைவதற்கு ஏற்ப தொகுதிகள் மறு வரையறை செய்யப்படும். இப்போ நமக்கு மக்கள் தொகை நிறைய தொகுதிகளில் குறைஞ்சி போச்சு. ஏன்னா ஒன்று மைக்ரேஷன், இன்னொன்று இப்போது பிள்ளை பிறப்பு என்பது இன்றைக்கு குறைந்து போட்டது. ஒவ்வொரு குடும்பங்களையும் 1, 2 அப்படின்னு ஆகிப்போச்சு. அதனால் எண்ணிக்கை குறைந்து கொண்டு இருக்கிறது. எனவே தொகுதிகள் மறு சீரமைப்பு செய்யப்படுகின்றன. அது இனிமேல் 2026 வெளிவர இருக்கின்ற அந்த சென்சஸின் அடிப்படையில் தொகுதிகள் மறு வரையறை செய்யப்படும். அப்படி ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் அந்த தொகுதியினுடைய சமூக, கலாச்சார, பண்பாட்டு, அரசியல், பொருளாதார எல்லா நலன்களையும் எல்லா மக்களுக்கும் நிறைவேற்றுகிற ஒரு பெரும் பொறுப்பை அவர்களுடைய குரலாக இருந்த சட்டமன்றத்தில் ஒலிப்பது தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய கடமையாக இருக்கிறது. அப்படி எல்லாரும் பேசுகிறாங்களா, இல்லை எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பேசினாரா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். சிலர்லாம் சொல்லுவாங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அவர் திரும்ப வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியானால் அவர்கள் உண்மையிலேயே மக்கள் பணியாளர்களா, அல்லது தாங்கள் ஏற்றுக்கொண்ட பொறுப்புக்கு அழகு சேர்ப்பவர்களா, இல்லை அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகின்ற நல்ல மதிப்பீடுகளை தங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்றுகிறவர்களா என்று நம்ம கேட்டு பார்க்கணும். இன்றைக்கு சாதியினுடைய பெயரால், மதத்தினுடைய பெயரால், பாலினத்தின் பெயரால், மொழியின் பெயரால் இந்த தேர்வுகள் எல்லாம் நடைபெறுவது என்பது நாம் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். அது நல்லதல்ல, மக்களாட்சிக்கு நல்லதல்ல. இது ஒரு வைரஸ் மாதிரி உட்கார்ந்திருந்து மக்களாட்சியை அதை அழித்து விடும். மாறாக நம்முடைய தொகுதியில் இந்த வேறுபாடுகளை எல்லாம் கடந்து நமக்காக உழைப்பார், நம்முடைய குரலாக ஒலிப்பார் என நினைக்கிறவர்களுக்கு தான் நாம் வாக்கு செலுத்தி நல்ல சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்முடைய அடிப்படை கடமை, ஜனநாயக கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.